ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இந்த தடவை அதிரசத்துக்கு நான் ரெடி பண்ண மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதிரசம் நமக்கு மாவை கையில் எடுத்து தட்டவே வராது. அப்படியே மீறி தட்டி நீங்கள் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும். இந்த மாவை உங்களுக்கு நான் இப்படி ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு லிக்விடான பதத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இந்த அதிரசத்தை ரெடி பண்ண முடியாது. இது எதனால் மாவு இப்படி இருக்குன்னா, அது வெல்லத்துடைய அளவு அதிகமாகிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாவை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக அதிரசம் தட்ட வராது, உங்களுக்கே தெரியும். வெல்லத்துடைய அளவு அதிகமாகிடக்கூடாது. 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3/4 டம்ளர் தான் வெல்லம் போட்டிருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டேன். அதனால் வெல்லம் அதிகமாகிடுச்சுங்கிறதுனால எனக்கு மாவு பத்தாமல் இருக்கிறதுனால வெல்லத்துடைய அளவு அதிகமாகிட்டது இல்லைங்களா. அந்த காரணத்தினால தான் இப்படி நமக்கு தண்ணியாக இருக்குது. மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அதிரசம் ரெடி பண்ண முடியாது. இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த வீடியோவில் எந்த மாதிரி இந்த அதிரசத்துடைய மாவை நம்ம சரியான பக்குவத்துக்கு கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அரிசியும் 1.5 கிலோ வெல்லமும் சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் இன்னொரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து தனியாக ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த 1 மணி நேரம் ஊற வச்ச இந்த மாவு பச்சரிசியை நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு திரும்ப ஒரு நிழல் காய்ச்சலாக காய வச்சு ஒரு துணியில் நல்லா இந்த அரிசியை பரப்பி விட்டு காய வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அந்த அரிசி நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் இந்த மாவை நீங்கள் சலிச்சுட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை சலிக்காமல் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். 1.5 கிலோ அரிசி போட்டு 1.5 கிலோ வெல்லம் சேர்த்து, அதுக்கு சமமாக வெல்லம் போடக்கூடாது. வெல்லம் கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 1.25 கிலோ தான் போட்டிருக்கணும். 1.5க்கு 1.5 போட்டதுனால வெல்லத்துடைய அளவு அதிகமாகி மாவு தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கு இந்த மாதிரி நம்ம இன்னொரு 1/2 கிலோ அரிசியை ஊற வச்சு அதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈர அரிசி மாவு போட்டு தான் நம்ம அதிரசத்துக்கு ரெடி பண்ணணும். நீங்கள் இந்த மாவை சரி பண்ணுறேன்னு சொல்லி பிளெயினாக கடையில் விற்கிற வர அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த நார்மலான அரிசி மாவுலாம் போட்டிங்கன்னா அதிரசம் சரியாக வராது. அதனால தான் அரிசியை ஊற வச்சு இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு, ஈர அரிசி மாவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எனக்கு இந்த 1/2 கிலோ அரிசி மாவுமே சரியாக வந்துருச்சு இதில் கலக்கிறதுக்கு. எப்பயுமே அதிரசத்துக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 3/4 டம்ளர் மட்டும் வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக பக்குவமாக வரும். வெல்லத்துடைய அளவு அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி ஆகிடும். மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா இதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வேஸ்ட்டாக போய்டும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதை இந்த மாதிரி மெத்தடில் சரி பண்ண முடியும். இதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி ஊற வச்சு மாவாக ரெடி பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உடனடியாகவே நீங்கள் கையோடையே அதிரசம் செய்யலாம். சூப்பராக வரும் பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே சமயம் உங்களுக்கு மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்ச மாவு 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அதிரசம் செய்யலான்னு எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லேசாக சுடுதண்ணி தெளித்து நல்லா கையினால் இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் கையோடைய சூட்டுக்கு உங்களுக்கு அந்த மாவு நல்லா இலக்கம் கொடுத்து வந்துடும். அப்படி இலகி வந்துருச்சுன்னா ஈஸியாக தட்ட வந்துடும். அது கெட்டியாக இருந்தால் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியாக இருந்தால் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். இப்படி மேலாம் அதிரசம் தட்டுற மாதிரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி சரி பண்ணி நீங்கள் இதில் அதிரசம் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு மாவு கரெக்டாக வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.